முக்கியமான அப்டேட் பார்ப்போம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள் அப்படிங்கிற சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அதுலேயும் மோஸ்ட்லி டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் கேட்குங்க. சார் இன்னும் சீட் நாட் அலாட்டட் அப்படின்னு நிறைய பேர் இருக்கும் சார், சீட் அலாட்டட் நிறைய பேர் இருக்கும் சார் அப்படின்னு நிறைய பேர் அந்த இதுக்கெல்லாம் டவுட்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் அடுத்து என்ன பண்ணணும், உங்களுக்கான டிப்ஸ் என்ன ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணுங்கள். இன்னும் எவ்வளோ இது வேகன்சியில் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீட்டில் நம்ம சொல்லிடுவோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான சீட் அலாட்மெண்ட் நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 898 சீட்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா. அதில் சீட் அலாட்மெண்ட் அந்த 898 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சீட் அலாட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து பின்னாடி உள்ள ஃபஸ்ட் ரவுண்ட் ஏகலே கவுன்சிலிங் விசி சாய்ஸ் வினிங் பண்ணிப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கான இது 898 சீட்ஸ் இது பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங்கான ரிசல்ட்டுமே நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேருக்கு செகண்ட் ரவுண்ட்லேயே கிடைக்கல சார் அப்படின்னு நிறைய பேருக்கு கேட்குனா அந்த 898 சீட்டுமே ஜென்ரலில் போடலை. ஜென்ரலில் போடலை, ஓசி கம்யூனிட்டி கொண்டு வரல. எல்லாமே 898 பேரில் யாரெல்லாம் சீட்டை வரலையோ, இப்போ ஓசியில் 4 பேர் வரலையா, அப்போ ஓசிக்கு 4 பேர் எடுப்போம், பிசிக்கு 10 பேர் வரலையா, பிசிக்கு 10 பேர் எடுப்போம். அதன் அடிப்படையில் தான் எடுத்திருக்காங்க. ஒரு சில கம்யூனிட்டிக்கு நல்லா கட் ஆஃப் கிடச்சிருக்கு, சில கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் ஃபையாக தான் இருந்திருக்கு. சரி சார், அடுத்து எப்போ சார் வேக்கன்சி வரும், வேக்கன்சி எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் இருக்குங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3000 கெட்டினதுக்கு 1500 கெட்டினதுக்கு 3000 ஓசி பிசி பிசிஎம் எம்பிசிக்கு 3000, எஸ்சி எஸ்சி எஸ்டி இப்போ 1500 கேட்டிருக்கேன் தெரியுமா அந்த கவுன்சிலிங் ஃபீஸ் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு. அதில் கெட்டினவங்களுக்கு 8000 பேர் அந்த 898 இது சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போ ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ள 3200 பேருக்கு சீட் அலாட்மெண்ட் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கு 3653 பேர்கிட்ட சீட் அலாட்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போனது எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2744 பேர் தான் போனாங்க. அப்போ அதிலே ஒரு 800 பேர் வரல. சீட் கிடச்சிருந்தும் 800 பேர் வரல. அப்போது இதுலேயும் 800 பேருக்கு கிடச்சிருக்கு. செகண்ட் ரவுண்டு கூப்பிட்ருக்காங்க. சர்டிஃபிகேஷன் மார்ச் 15, 16, 17 அப்படிங்கிற தேதியில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு மாதிரி எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஃபஸ்ட் ரவுண்டு மாதிரி எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. தேர்ட் ரவுண்ட் இருக்கா அப்படிங்கிறத யூனிவர்சிட்டியில் பேசி நம்ம கான்டாக்ட் பண்ணி சொல்லுவோம். மார்ச் 15, 16, 17 ஆகிய தேதியில் அவங்க சர்டிஃபிகேஷன் முடிப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இப்போ ரிலீஸ் பண்ணால் தெரியுமா, மார்ச் 6, மார்ச் 7, மார்ச் 8 முடிஞ்சதுக்கப்புறம் வேக்கன்சி அதுக்கு அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பரில் நியூ ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணாங்க. டிஎன்ஏ யூனிவர்சிட்டி சார்பாக இது ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 898 சீட் இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. அதை நம்ம தான் சொன்னோம். அது போலவே மார்ச் 15, 16, 17 இது முடிச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் அந்த 898 பேரில் எவ்வளோ பேர் வேண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டேனுவாஸ்க்கு மார்ச் 16 முடியுது. மார்ச் 16 சர்டிஃபிகேஷன், அதுலேயும் மோஸ்ட்லி டிஎன்ஏலேருந்து போய்க்கலாம். ஏன்னா 20,000 ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அண்ணாமலைக்கு போவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், சித்தா ஹோமியோபதி அந்த மாதிரி கோர்ஸுக்கு போக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் வரக்கூடிய வீடியோஸ். நெக்ஸ்ட்டு கீழே கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து சார் செகண்ட் ஸ்லைடிங், ஃபஸ்ட் ரவுண்டில் செகண்ட் ஸ்லைடிங் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 19 கிட்ட வருது. அடுத்து மார்ச் 26 தேர்ட் ஸ்லைடிங் வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டுடியோவை பார்க்கலாம். ஜாப்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள் அரசு வேலையை நிச்சயம் அந்த இதுக்கு இருக்கல டெய்லி அப்டேட் கொடுத்தே இருப்போம். அந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் தரேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுலேயுமே உங்களுக்கு வேலைக்கு போகிறது கண்டிப்பாக டவுட் ஃபுல்லாக கிளியர் பண்ணுவோம். எந்தெந்த ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிற கிளியர் இருக்குன்னா நிறைய அக்ரிகல்ச்சர்னாலே டிமாண்டில் எல்லாமே ஜாப்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கண்டி தான் வந்திருக்கீங்க. அது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே ஜாப்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள் அப்படிங்கிற நம்ம சேனல் நியூஸ் சேனல் அந்த கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் பார்க்கலாம், நிறைய வீடியோஸ் போட்டே தான் இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.